Salam Satu Malaysia. இவ்வாண்டின் UPSR எனும் ஆரம்ப பள்ளிகளுக்கான மதிப்பீட்டு தேர்வில் 46,012 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A பெற்றுள்ளனர். 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதிவான சிறந்த தேர்ச்சியாக இவ்வாண்டின் UPSR தேர்வு முடிவு கருதப்படுவதாக கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் கஃபார் மஹ்மூத் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 10.02 விழுக்காட்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A பெற்ற வேளை இவ்வாண்டு அவ்வெண்ணிக்கை 9.48 விழுக்காடாக குறைந்துள்ளது. 1.9 விழுக்காட்டு தமிழ் பள்ளி மாணவர்களும் 1.3 விழுக்காட்டு சீனப்பள்ளி மாணவர்களும் அனைத்து பாடங்களிலும் A மதிப்பெண்ணை பெற்றுள்ளனர். 55.45 விழுக்காட்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்சம் C மதிப்பீட்டை பெற்றுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அப்துல் கஃபார் மஹ்மூத் கூறினார். நகர்ப்புற மாணவர்களை காட்டிலும் புறநகரில் நடுநிலை தேர்ச்சி விகிதத்தை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 1.21 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. Kalau dulunya grade purata nasional luar bandar ialah 2.40, sekarang kepada 2.38. Dan saya percaya usaha pihak kementerian seperti program School Improvement Program yang telah dinyatakan oleh Yang Berhormat Menteri memberi kesan. Kita membalas keseluruhannya dari segi nazir, dari segi pihak Guru Cemerlang untuk membantu sesuatu luar bandar. புத்ராஜயா கல்வி அமைச்சில் இவ்வாண்டுக்கான UPSR தேர்வு மதிப்பீட்டு அறிவிப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ அப்துல் கஃபார் மஹ்மூத் இன்று வெளியாகியுள்ள UPSR தேர்வு முடிவுகளில் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளனர். சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாயிகா தேசிய தலைவர் டாக்டர் G பழனிவேலுவும் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் S சுப்பிரமணியமும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதனிடையே இவ்வாண்டு UPSR தேர்வில் ஸ்லாங்கூர் கிள்ளான் சிம்பங் லீமா தமிழ் பள்ளி சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அப்பள்ளியில் இருந்து நமது நிருபர் கலைவாணி கிருஷ்ணன். இவ்வாண்டு UPSR தேர்வில் இப்பள்ளியை சேர்ந்த 51 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 39 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A மதிப்பெண்களை பெற்ற வேளை இவ்வாண்டு அதன் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியை கோகிலவாணி மகிழ்ச்சி தெரிவித்தார். ஆனா ஏழையே மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு 39 மாணவர்கள், இந்த ஆண்டு 51 மாணவர்கள். ஆனா இன்னும் ஒரு 9 மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவங்க ஒரு பாடத்துல விட்டுருக்காங்க. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பெரிய பள்ளியாக திகழும் இப்பள்ளியில் கடந்த ஆண்டை காட்டிலும் தேர்ச்சி விகிதம் 4.57 விழுக்காடு உயர்வு கண்டுள்ளது. சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பான வகுப்புகளும் தேர்ச்சி பெறப்போகும். ஆனால் அவர்கள் அந்த நிலையில் இன்னும் வந்தடையவில்லை என்றாலும் அவர்களுக்கும் பல வழிகளை நாங்கள் வழிகாட்டிகளாக இருந்து அவர்களோடு சேர்த்து எடுத்து வந்துள்ளோம். தன்முனைப்பு, மோட்டிவாசி இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருந்து கொண்டிருந்தது. அடுத்து சனிக்கிழமை வகுப்பு, பிரத்யேக வகுப்புகள் இவையாவும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு மிக மிக பங்காற்றுகின்றது. இன்று காலை தொடங்கி மாணவர்களும் பெற்றோர்களும் தேர்வு முடிவுகளை எடுப்பதற்காக பள்ளி வளாகத்தில் குழுமியிருந்தனர். தங்களின் பெயர் 7Aக்கள் பெற்ற பெயர் பட்டியலில் உள்ளதை அறிந்த மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இந்த வெற்றிக்கு பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் தான் காரணம் என மாணவர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்திலே நானும் சந்தோஷமான பையன் மாதிரி நான் எனக்கு தோன்றுது. இந்த எழுதியதுக்கு காரணம் நான் முத நன்றி சொல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிருக்கேன். நிறைய புத்தகங்கள் வாங்கி தந்தாங்க, படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த அறை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. முதல்ல நிறைய எக்ஸசைஸ் புக்லாம் செஞ்சேன். படிப்பு ரொம்ப கடந்த மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஏழியே எடுக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. நான் மேலும் தொடர்ந்து உயரணும்னு எதிர்பார்க்கிறேன். டீச்சர் கொடுக்குற பாடத்தை நல்லா செய்வேன். அப்புறம் வீட்டில் போயிட்டு எக்ஸசைஸ் புக்லாம் செய்வேன். அப்புறம் டீச்சர் ஸ்கூலில் கொடுத்த பாடத்தெல்லாம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவேன். ஆசிரியர்களோட சேவை அழைப்பறைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அவங்களோட குடும்பத்தை பொருட்படுத்தாது சனிக்கிழமை வகுப்புகள், இரவு வகுப்புகள் எங்களுக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. ஆசிரியர் கொடுக்க வீட்டு பாடம்லாம் அந்தந்த நேரத்தில் செய்யுது. அவங்க படிச்சு கொடுக்கும்போது நல்லா கவனம் செலுத்துறது. வீட்டில் ஓய்வு நேரத்தில் உட்காந்து படிக்கிறது. இவ்வாண்டு சிம்பங் லீமா தமிழ் பள்ளியில் 374 மாணவர்கள் தேர்வு எழுதிய வேளை கணிதம், அறிவியல், தமிழ்மொழி ஆகிய பாடங்களில் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளனர்.
வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கல்வி ஒரு முக்கிய அடித்தளமாக விளங்குகிறது. ஆகவே வெற்றி பெற்ற மாணவர்கள் இதனை முதற்படியாக கொண்டு பல சாதனைகள் புரிந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நற்பெயரை ஈட்டி தர வேண்டும். அதேவேளை தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இதனை படிப்பினையாக கொண்டு இனிவரும் காலங்களை சாதனைகளாக மாற்ற வேண்டும். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் கலைவாணி கிருஷ்ணன். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பழமை வாய்ந்த தமிழ் பள்ளிகளில் ஒன்றான பத்துமலை தமிழ் பள்ளியில் 13 மாணவர்கள் 7 ஏக்களை பெற்றனர். அப்பள்ளியின் மொத்த தேர்ச்சி விகிதம் 48 விழுக்காட்டில் இருந்து 51.3 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. அந்த நிலவரங்களுடன் நமது செய்தியாளர் பவானி பழனியப்பன். இவ்வாண்டு பத்துமலை தமிழ் பள்ளியில் 310 மாணவர்கள் UPSR தேர்வை எழுதினர். இவர்களில் 13 மாணவர்கள் 7 ஏக்களையும், 19 மாணவர்கள் 6 ஏக்களையும், 13 மாணவர்கள் 5 ஏக்களையும் பெற்றனர். 32 மாணவர்கள் 7 ஏக்களை பெறுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் மலாய் மொழி கட்டுரை பிரிவில் B பெற்றதால் 19 மாணவர்கள் 6 ஏக்களையும் ஒரு B-யையும் பெற்றதாக பள்ளி தலைமை ஆசிரியை அரசிராணி தெரிவித்தார். இந்த மாணவர்கள் சாதாரண பயிற்சிகளை சிறப்பாக தான் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த இதுல எப்படி இதை விட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா நாங்க உட்கார்ந்து இதெல்லாம் எங்க கரிக்குலம் மீட்டிங்ல இது சம்பந்தமா நாங்க எங்க கூட்டத்துல பேசி அப்ப அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு அடுத்த ஆண்டு நிச்சயமாக ஏதாவது சிறந்த இதை எடுக்கணும்ன்றதுதான் எங்க இது. இன்று காலை மணி 10:30 அளவில் பெரும் எதிர்பார்ப்புடன் பிள்ளைகளின் அடைவு நிலையை தெரிந்து கொள்வதற்காக அதிகமான பெற்றோர்கள் பள்ளியில் திரண்டனர். எதிர்பார்த்ததைப் போல 7 ஏக்கல், 6 ஏக்கல், 5 ஏக்கல் என சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்த மாணவர்கள் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஆறத் தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தினமும் ராத்திரி உட்காந்து ரிவிஷன் பண்ணி அப்புறம் டீச்சர்ஸ் டியூஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் டீச்சர் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்லாம் செஞ்சு அப்புறம் பயிற்சிகள்லாம் டீச்சர் நிறைய போட்டோஸ் பண்ணி கொடுத்தாங்க. நான் 7 இருப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு இப்போ கிடைச்சதுக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ட்ராயல்லையும் 7 அதே மாதிரி எதிர்பார்த்து UPSR 7 கிடைச்சிச்சு. எப்போ வீட்டுக்கு போனால் டீச்சர் கொடுத்த பாடத்தில் முடிச்சுட்டு அந்த பாடத்தில் திருப்பி எடுத்து பார்க்குவேன். இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதையும் நான் எடுத்து படிப்பேன். காலைல ஏஞ்சி அம்மா கூட உட்காந்து ரிவைஸ் பண்ணுவேன். அப்புறம் அம்மா டீச்சர்ஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸை ரிவைஸ் பண்ணுவேன். ஆரி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு B கிடைச்சது ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப நிறைய படித்தேன். டைம் இருக்கும் போதெல்லாம் புக் எடுத்து வாசிப்பேன். நிறைய மீல் பார்வை செஞ்சேன். ஒருபுறம் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, மறுபுறம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றத்தில் சில மாணவர்கள் கண்ணீர் சிந்தியது பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மனம் கலங்கச் செய்தது. வெற்றியே தோல்வியின் முதல் படி. அதனால் UPSR தேர்வு முடிவை வைத்து தாம் சிறந்த மாணவர் அல்ல என பிள்ளைகள் மனம் துவண்டு விடாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் உற்சாகமளிக்க வேண்டும் என்பதே ஆசிரியர்களின் அறிவுறுத்தலாகும். இது ஒரு முதல் படி அவங்க வாழ்க்கையில. அதுல கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களை கை கொடுத்து தூக்கி விட்டு அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும். அடுத்த படி ஏறதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா ஏறுவாங்க. வெற்றி கிட்டியது என்ற அதீத மகிழ்ச்சியில் திளைத்திருக்காமலும் தோல்வி அடைந்துவிட்டோம் என்று மனம் உடைந்து விடாமலும் தொடரும் முயற்சிகளை மேற்கொண்டு மாணவர்கள் அடுத்த கட்ட கல்வி பயணத்திற்கு தயாராக வேண்டும். மாணவர்களின் 6 ஆண்டுகால கல்வி திறனை சோதிக்கும் தேர்வாக UPSR அமைந்துள்ளது. சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்ய ஊக்கப்படுத்துவோம். அதே வேளையில் குறைந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை ஒதுக்கிவிடாமல் இன்னும் அதிகமான கல்வி வாய்ப்புகள் காத்திருப்பதாக உற்சாகப்படுத்துவோம். RTM தமிழ் செய்திக்காக பவானி பழனியப்பன். முழு தேர்ச்சியை பதிவு செய்துள்ளன. 100 விழுக்காட்டு தேர்ச்சியை பெற்ற பள்ளிகளில் மேரியன் கான்வென்ட் தேசிய பள்ளி, சுல்தான் நிடேஷா தேசிய பள்ளி, கான்வென்ட் ஈப்போ தேசிய பள்ளி, கம்போங் சிமி தமிழ் பள்ளி, பங்கோர் தமிழ் பள்ளி, ஏவி மரியா சீன பள்ளி ஆகியவை அடங்கும். மேரியன் கான்வென்ட் தேசிய பள்ளியில் 126 மாணவர்களில் 55 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏக்கள் பெற்று சாதனை படைத்தனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மலேசியாவுக்கு மீண்டும் பணிப்பெண்களை அனுப்பவிருப்பதாக இந்தோனேசியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நேற்றிரவு இந்தோனேசியாவில் நடைபெற்ற இருவழி சந்திப்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் முன்னிலையில் இந்தோனேசிய அதிபர் சுசிலோ பாம்பாங் யுடோயுனோ அந்த அறிவிப்பை செய்தார். இந்தோனேசிய அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு மலேசியாவில் அதிக வரவேற்பு கிடைப்பது திண்ணம் என டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கூறினார். Ini menunjukkan bahawa kesungguhan
dan keikhlasan Presiden SBY untuk mencari penyelesaian secara positif apa jua masalah yang berbangkit antara kedua-dua negara. சென்ற மே மாதம் திருத்தம் செய்யப்பட்ட இந்தோனேசிய பணிப்பெண்கள் மீதான கருத்திணக்க ஒப்பந்தம் ஒன்றில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் கையெழுத்திட்டன. அதனையடுத்து இந்தோனேசிய அரசு பணிப்பெண்களை மீண்டும் அனுப்ப இணக்கம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்தோனேசிய பணிப்பெண்கள் குறித்து வழங்கப்படும் புகார்களை கண்காணிக்க மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம், இந்தோனேசிய மனிதவள அமைச்சர் ஆகிய இருவரின் தலைமையில் சிறப்பு செயற்குழு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரஸாக் அடுத்த 13வது பொதுத் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என கராகன் கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் கோசுகோன் அறிவித்துள்ளார். கட்சியில் புதிய மாற்றத்தை கொண்டுவரும் முயற்சியை அடுத்து தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவு குறித்து பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரஸாக்கிடம் தாம் தெரிவித்துவிட்டதாக தான் ஸ்ரீ டாக்டர் கோசுகோன் கூறினார். பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் கட்சிக்கு தமது ஆதரவு தொடர்ந்து நீடிக்கும் என அவர் குறிப்பிட்டார். Manapun saya akan memberi tumpuan usaha saya, tenaga dan masa saya untuk merangka strategi memperkukuhkan lagi jentera parti, menetapkan barisan calon dan juga menyelaraskan strategi publicity dan sebagainya, ya. Dan saya akan berkempen untuk calon-calon kita dan bukanlah berkempen untuk saya sendiri. தற்போது கராகன் கட்சி தலைவர் பதவியையும் பினாங்கு மாநில தேசிய முன்னணி தலைவர் பொறுப்பையும் ஏற்றிருக்கும் தான் ஸ்ரீ டாக்டர் கோசுகோனின் நிலை குறித்து பிரதமர் முடிவெடுப்பார். இவ்வேளையில் கராக் பர்சாமா ராக்யாட் எனும் மக்களோடு இணைந்து செயலாற்றும் திட்டத்தை கராகன் கட்சி மேற்கொள்ளவிருக்கிறது. கராகன் கட்சியின் துணைத் தலைவர் சாங் கோ யூன் தலைமையிலான இத்திட்டம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும். தலைநகர் கராகன் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தான் ஸ்ரீ டாக்டர் கோசுகோன் இந்த விவரங்களை வெளியிட்டார். இந்திய இளைஞர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கும் ஆக்ககரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய போலீஸ் தலைவர் தான் ஸ்ரீ ஹாஜி இஸ்மாயில் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் ஷாலாமில் இந்திய போலீஸ் அதிகாரிகள் ஏற்பாடு செய்த தீபாவளி பொது உபசரிப்பில் தான் ஸ்ரீ ஹாஜி இஸ்மாயில் உரையாற்றினார். குற்றச்செயல்களை குறைக்க போலீசார் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாக ஸ்லாங்கூர் துணை போலீஸ் தலைவர் டத்தோ ஏ தெய்வீகன் குறிப்பிட்டார். இந்த மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் குற்றச்செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதற்காக அவர்களோடு இணைந்து போலீஸ் துறையும் ஏனைய சாதனங்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களுக்காக பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த தீபாவளி பொது உபசரிப்பில் மாய்கா தேசிய தலைவரும் பிரதமர் துறை அமைச்சருமான டத்தோஜி பழனிவேல் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். இந்த உபசரிப்பின் முக்கிய அம்சமாக ஸ்லாங்கூரில் உள்ள ஆதரவற்ற சிறார் இல்லங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தீபாவளி அன்பளிப்பு வழங்கப்பட்டது. 19வது ஆசியான் மாநாடு இந்தோனேசியா பாலியில் தொடங்கியுள்ளது. ஆசியானின் 10 உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் அக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். உலக அரங்கில் ஆசியான் எனும் கருப்பொருளில் அக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்தோனேசிய அதிபர் சுசிலோ பாம்பாங் யுடோயுனோ தலைமையில் இந்த ஆசியான் மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டின் தொடக்கத்தில் உரையாற்றிய சுசிலோ பாம்பாங் யுடோயுனோ உலக பொருளாதார வளர்ச்சிக்கு ஆசியான் நாடுகளின் பங்கு அதிகரித்துக் கொண்டே போவதாக குறிப்பிட்டார். தென்சீன கடல் எல்லைப் பகுதியில் உறுப்பு நாடுகள் உரிமை கோரும் விவகாரமும் மியான்மரின் அரசியல் பிரச்சினைகளும் இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளன. அரசியல் மறுமலர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மியான்மருக்கு 2014ஆம் ஆண்டின் ஆசியான் மாநாட்டை ஏற்று நடத்துவதற்கு வாய்ப்பை வழங்குவதற்கான பரிந்துரையும் இந்த மாநாட்டில் அங்கீகரிக்கப்படும். இதற்கிடையில் ஆசியான் தலைவர்கள் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள கிழக்காசிய நாடுகளின் மாநாட்டிலும் தொடர்ந்து பங்கேற்க உள்ளனர். ஆசியானின் 10 நாடுகளும் ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, நியூசிலாந்து ஆகியவையும் கலந்து கொள்ளும் அந்த மாநாட்டில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் புதிதாக இணைய உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனின் முதல் சந்திர மண்டல பயணத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்த 4 அமெரிக்க விண்வெளி வீரர்களை அமெரிக்க மேலவை காங்கிரஸ் வீர விருது வழங்கி சிறப்பு செய்தது. உலகை வலம் வந்த முதல் விண்வெளி வீரர் ஜான் கிளென் அப்போலோ
11 விண்கலத்தின் தளபதி நீல் ஆம்ஸ்ட்ராங், சந்திரனில் கால் பதித்த இரண்டாவது மனிதர் பஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் ஆகியோர் அமெரிக்காவும் விண்வெளி ஆய்வுக்காகவும் ஆற்றிய சேவைக்காக அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். காங்கிரஷனல் கோல்ட் மெடல் எனப்படும் உயரிய தங்க விருதை குறிப்பிட்ட சாதனைகளுக்கும் சாதனையாளர்களுக்கும் வழங்கும் பிரத்யேக அதிகாரத்தை காங்கிரஸ் கொண்டுள்ளது. ஜார்ஜ் வாஷிங்டன் காங்கிரஷனல் கோல்ட் மெடல் எனப்படும் அவ்விருதை பெற்ற முதல் அமெரிக்கர் ஆவார். அவருக்கு பிறகு முதல் விமான பயணத்தை மேற்கொண்ட ரைட் சகோதரர்களுக்கும் முதலில் விமானத்தில் உலகத்தை சுற்றி வந்த சார்ல்ஸ் லின்பர்க்குக்கும் அவ்விருது வழங்கப்பட்டது. நிலாவில் கால் பதித்த முதல் மனிதராக திகழும் நீல் ஆம்ஸ்ட்ராங் விருது பெற்ற ஏனைய மூவரையும் மற்றும் விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு வித்திட்ட அனைவரையும் பாராட்டி பேசினார். The Apollo 11 crew is honored to receive the Congressional Gold Medal and accept on behalf of our fellow Apollo teammates all those who played a role in expanding the human presence outward from Earth and all those who played a role in expanding human knowledge of the solar system and beyond. We thank the Congress very much. 1969 ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி இரவு நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் பதித்தார். இந்தோனேசியாவில் நடைபெறும் 26வது தென்கிழக்காசிய போட்டிகள். நீர் விளையாட்டுப் போட்டியில் மலேசியாவின் 8 வயதை நிரம்பிய ஆலியா யோங் அனிஃபா தங்கப்பதக்கம் வென்று இப்போட்டியின் வரலாற்றில் தங்கப்பதக்கம் வென்ற ஆக இளவயது வீராங்கனை என்ற புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளார். மலேசியாவுக்கு சிலாட் போட்டிகளில் மேலும் ஒரு தங்கமும் 3 வெண்கல பதக்கங்களும் கிடைத்தன. இதன் மூலம் மலேசியா இதுவரை 28 தங்கப் பதக்கங்களை பெற்று தொடர்ந்து 5வது இடத்தில் உள்ளது. மகளிருக்கான 10 பின் பவுலிங் போட்டியில் மலேசியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜாண்ட்ரா அசீலாவும் உலக வீராங்கனையான ஜாக்லின் சிஜோரும் இணைந்து மொத்தம் 2463 பின்களை வீழச் செய்து வெற்றி பெற்றனர். எனினும் இவ்வெற்றி எளிதாக கிடைக்கவில்லை. முதல் சுற்று தொடங்கியது முதல் சிங்கப்பூர் இணையிடம் இவர்கள் கடும் சவாலை சந்தித்தனர். ஒரு கட்டத்தில் 6 பின்களில் பின்தங்கியிருந்த மலேசியாவின் வெற்றியை ஜாக்லின் அபார ஆட்டமே கை கொடுத்தது. இறுதியில் மலேசியா 7 பின்கள் வித்தியாசத்தில் சிங்கப்பூரை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. தொடர்ந்து 400 மீட்டர் அஞ்சலோட்ட வீரர்கள் குறித்த தகவல். இப்பிரிவில் எஸ் கண்ணதாசன், பி யுவராஜ், சுஜ்வான் ரோஸ்லி, முகமது யூனுஸ் லாசாலே ஆகியோர் 2 தினங்களுக்கு முன்னர் மலேசியாவுக்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத் தந்தனர். இந்த நால்வரும் மேடை ஏறி தங்களது பதக்கங்களை பெறுவதற்கு முன்னதாக தாயகத்துக்கு திரும்பி அனுப்பப்பட்டதன் காரணத்தை விளக்க வேண்டுமென இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டத்து ஹமட் ஷாப்ரி சேக் ஓட்டப்பந்தய சங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து கராத்தே பயிற்றுனர் பி அறிவழகன் தொடுத்துள்ள குற்றச்சாட்டு. கராத்தே வீரர்கள் தங்கப்பதக்கம் வெல்வதை தடுக்க சில சதி வேலைகள் நடப்பது தமக்கு தெரியும் என அறிவழகன் கூறியுள்ளார். குறளும் அதன் விளக்கமும். குறள் 312 கருத்தின்னா செய்தவர் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல். நம் மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை என்கிறார் திருவள்ளுவர். அதனுடன் விடைபெறுகிறோம். நான் தியாகராஜன் முத்துசாமி. வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். சலாம் சத்து மலேசியா.